ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி. தீபாவளிக்காக நாங்கள் வந்து தமிழ்நாடு வந்திருக்கோம். அதனால எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு பூண்டி டேம் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி விலாகில் வந்து பூண்டி டேம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிற வழியெல்லாம் கழனிங்க, இந்த மாதிரி ஆடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொல்கத்தாவில் அப்படியே சிட்டியில் இருந்து எங்களுக்கு இது வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. இப்போ நம்ம பூண்டி டேம் கிட்ட வந்துட்டோம். இதுதான் வந்து பூண்டி ஏரி. கார்லாம் வந்து இங்கே முன்னாடியே நிறுத்திடணும். பைக்னால் நம்ம கொஞ்சம் உள்ளே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் பைக்கில் எண்டு வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட்டில் முன்னாடி வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதாங்க எண்டு. எவ்வளோ குரங்குங்க இங்கே சொல்லவே முடியல. இங்கே வரவங்க எல்லோரும் இந்த குரங்குங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதுங்க இங்கேயே தங்கிடுச்சு. பாருங்கள், எங்கள் பாப்பா எல்லோரும் ஏரியை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அப்படியே ஒரு வாக் மாதிரி போயிட்டுருந்தோம். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து பார்க் மாதிரியான செட்டப் எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா பசங்களுக்கும் நமக்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள் டேமு. பார்க்கா இது வந்து தண்ணி திறந்து விட்டதுக்கப்புறம் போகிற வழி இது. அந்த டேமில் நிறைய பேர் தண்ணி திறந்து விடுற இடத்துல விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் போகணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சா சரின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த குரங்கு ஒரு பருக்கு சிந்தி இருக்குது. ஸ்நாக்ஸு அதெல்லாம் கூட பொறுக்கி சாப்பிட்டு இங்கே வரவங்க எல்லாரும் அந்த குரங்குங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பழகிட்டாங்க. இதாங்க ஏரி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூண்டி ஏரி. இன்னும் அந்த சன்லைட்டில் சூப்பராக இருக்குது. எவ்வளோ பேர் விளையாடிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த டேமில். பட் நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் போகிறதில்ல. பட் அந்த கல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்கல்ல, அது வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், குரங்கு குடும்பம் கூட்டம் அவங்க இதுவே எல்லாமே இங்கே தான் இருக்குது. எப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க பாருங்கள் இந்த குட்டி குரங்குங்க. க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து அந்த கல் மேலே நடக்கிறதுக்காக போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது போகிறதுக்கு. இருந்தாலும் எங்கள் பாப்பாவுக்கு இதெல்லாம் ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாப்பாவை இந்த மாதிரி தூக்கி விடுறதுக்கு. சரி, அவங்க ஆசைக்காக அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்ததாக வந்து மியூசியம் இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை போய் பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். இதாங்க அந்த மியூசியம். நீங்கள் கண்டிப்பாக பூண்டி டேம் அங்கே வந்தீங்கன்னா இதை போய் பாருங்கள். நம்ம ஊர்லேயே பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. பட் நாம் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் ரெடியாக இருக்கோம். இப்போ உள்ளே போக போகிறோம். 5:30 மணி வரைக்கும் உங்களை உள்ளே விடுறாங்க. முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஆதிவாசிங்களோட ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க. டைனோசர் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து மியூசியம்குள்ளே போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு 10 ரூபா டிக்கெட்டு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 20 ரூபா கொடுத்து வாங்கணும். ஒரு ஃபோனுக்கு வந்து நீங்கள் 30 ரூபா கொடுக்கணும். பாப்பாக்கெல்லாம் டிக்கெட் இல்லை. உள்ளே போனோடனே புக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான நிறைய பானைகள் இருந்துச்சு. அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண பானைகள் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டிக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு குகை இருக்கான்.
அதோட ஃபோட்டோவும் வச்சுருந்தாங்க. நிறைய ஸ்டோன் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கற்காலத்தில் யூஸ் பண்ண ஆயுதங்கள், அதாவது கற்களையே வந்து ஷார்ப் பண்ணி ஆயுதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி வந்தோன்னா நிறைய புதை படிமங்கள் ஃபாசில்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஆம்னியோட்ஸ் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்துச்சு. இதோ இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து ஈமப்பிழையாம். இதில் வச்சு தான் இறந்தவங்கள புதைச்சிருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அது மண்பானை மாதிரியே இருக்குது. மண்ணை சுட்டு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எரிச்சாங்கன்னா அவங்களோட சாம்பலை வச்சு புதைக்கிறதுக்கும் வந்து இந்த மாதிரியான பானைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் ஈமப்பிழைன்னு தான் சொல்கிறாங்க. அதை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. ஆதிவாசிங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்து போண்டா வாங்கி சாப்பிட்டோம். வெங்காய போண்டா, முட்டை போண்டா எல்லாம் சூடாக போட்டுட்ருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோக்கா ஒரு போண்டா இது? 6. முட்டை போண்டாக்கா 7 ரூபா. இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். பாய்.